என்ஜாய்மெண்ட் கேட்குறோம், எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒரு சப்போர்ட்டே இல்லை தேட்டர் சைடில் இல்லை. ஒரு சின்ன விசில் எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆமாம், அவங்களுக்கு டிஆர்பி வந்ததுன்னா வேணும்னா போடுவாங்க, இல்லைன்னா போட மாட்டாங்க. அவங்க ஒன்ஸ் மோரே போடல. ஃபேன்ஸ்லாம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி டிவிக்கே தான் எப்போவுமே டிவிக்கே தான். சரிங்களா, தளபதி படத்துக்கு மட்டும் தான் கொண்டு வராங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ரோகிணினா தலை நான் தலைலாம் கிடையாது. ரோகிணினா தளபதி தான். படம் செம்மையாக இருந்துச்சு. டோட்டலாக ஃபுல்லாக வைப் பண்ணோம், ஜாலியாக இருந்தோம். விஜய்க்காகவே ஒரு ஃபேன்ஸ் எப்பவுமே இருப்பாங்க. அவங்க எப்படி சொல்கிறது, ரொம்ப வைப்பாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. செலிப்ரேஷன் எப்போதும் போல் சூப்பராக இருந்தது ப்ரோ, குறையே இல்லை ப்ரோ. என்ன ஒரு ஒன் சாங் ஒன்ஸ் மோர் கேட்டால் போட மாட்டாங்க. ரீரிலீஸே ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுறது தான் போடுறாங்க. என்ஜாய்மெண்ட் கேட்குறோம், எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒரு சப்போர்ட்டே இல்லை தேட்டர் சைடில் இருந்து. வேஸ்ட்டு லைக் பண்ணி தெரிஞ்சு தான் ப்ரோ வரும். போன வாட்டிலாம் வந்தோம், எல்லாம் சூப்பராக பண்ணாங்க. இந்த வாட்டி ஏன் அது மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு சின்ன விசில் எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஸ்காஃப் விசில் எடுத்துகிட்டு போக விட மாட்டாங்க. ஒரு ஸ்காஃப் யூஸ் பண்ண விட மாட்டாங்க. எதுவுமே அலோவே பண்ண மாட்டாங்க ப்ரோ. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கு ப்ரோ இந்த வாட்டி. என்னன்னு தெரியல ஏன் அது ரொம்ப ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்டடாக கொண்டு வராங்களோ ப்ரோ. ஒரு தேட்டர் ஜாலி தானே ப்ரோ பார்க்க வரும். அது இல்லவே இல்லை ப்ரோ. ஒரு படத்துக்கும் கொண்டு வராங்க நினைக்கிறீங்க, இல்லை தளபதி படத்துக்கு மட்டும் தான் கொண்டு வராங்க இந்த மாதிரி. அதே மாதிரி ஒன்ஸ் மோர் மொத்த படம் இன்னொரு படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லா பாட்டுக்கும் விடுறாங்க, நம்ம படத்துக்கு மட்டும் விடல. ஏனே தெரியல. கில்லி ரிலீஸ் ஆயிருக்கு, எப்படி பார்க்குறீங்க? சூப்பராக. அதுக்காக தான் ப்ரோ ஸ்கூல்லாம் லீவ் போட்டு வந்துட்டேன். ஃபுல்லாக சீட்டும் ஃபுல்லாக டிக்கெட்லாம் ஹவுஸ்ஃபுல் ப்ரோ. எப்படி என்ஜாய் பண்ணீங்க? சூப்பராக என்ஜாய் பண்ணேன். செம்ம வைபாக இருந்துச்சு. மறுபடியும் அது போன வாட்டி கமலாவில் பார்த்தேன், இந்த வாட்டி ரோஹிணியில் சூப்பராக இருந்துச்சு. பாட்டு வந்து ஒரு வாட்டி தான் போட்டாங்க எங்கள் ஸ்க்ரீனில், அதனால திரும்பி போடணும்னு வெயிட் பண்ணாங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அந்த வைப் இருந்ததுங்களா? ஏன்னா ரெண்டாவது ஒரு வாட்டி போடுமோ வைப், இன்னும் 2-3 வாட்டி அந்த பாட்டு தானே வைப்பே. பசங்க அதுதான் எதிர்பார்க்குறாங்க. அதுதான் வைப் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதில் ஒன்ஸ் முறை போட மாட்டாங்க. அதில் ஏன்னு கேட்டால் செகண்ட் ஸ்கில் ஒன்ஸ் முறை போட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கில்லாம் 3 வாட்டி போடுறாங்க. ஏன் நீங்களே கேளுங்க. சரி ப்ரோ, இப்போ நம்ம படம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய ரிலீஸும் தள்ளி போயிடுச்சு, படமும் தள்ளி போயிட்டே இருக்கு. ஸோ இப்போ கில்லி வந்திருக்கு, எப்படி என்ஜாய் பண்ணீங்க? ஓ மஜா ப்ரோ. பாரு ப்ரோ, டிவிக்கே தான் எப்போவுமே டிவிக்கே தான். சரிங்களா, நான் வந்து விஜய் ஃபேன் தான். ஸோ விஜய் பார்க்கறதுக்காகவே வந்தாச்சு. எத்தனை தடவை திரும்பி ரீரிலீஸ் பண்ணாலும் எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். என்ன ரீசனுக்காக பார்க்குறீங்க? விஜய் சாங் நல்ல விஜய். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச இதில் சாங் என்ன சாங்? இதில் எல்லா சாங்குமே பிடிக்கும். டோட்டலாக விஜய் பிடிக்கும், மூவியும் பிடிக்கும். ஓகே, வேற எதனா ரிலீஸ் பண்ணால் என்ன படம் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? எல்லா விஜய் படமும் பார்ப்போம். ரொம்ப தளபதி. தேங்க்யூ ரொம்ப. ஏன்னா நிறைய படம் கிளாஷ் விட்டா கூட அந்த படத்தை விட்டுருக்கலாம் அவர் நினச்சா. அவர் ஆனால் ரொம்ப தள்ளி போட்டு டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. பட் ஆனால் கில்லி நாங்கள் எத்தனை வாட்டி படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஒரு டைமில் போகணுமான்னு இருந்துச்சு. அதான் வந்த அப்புறம் செம்ம வைப்பாக இருக்குது. அதெல்லாம் தான் நாங்கள் இப்போ ஜனநாயகம் வந்து தள்ளி போயிடுச்சு. இப்போ பசங்கள்லாம் வந்து அந்த என்ஜாய்மெண்ட் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே டவுன்ஃபாலில் இருப்பாங்க. இப்போ பசங்களை அப்படியே குஷிப்படுத்துறதுக்காக தான் இப்போ கில்லி விட்டுருக்காங்க. கில்லி விட்டதுமே ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்கு. விட்டவனுமே எனக்குலாம் டிக்கெட் ரொம்ப ரேர். ஃபுல்லாக டிவிகேன்னு ஸ்பாம் பண்ணுறாங்க ப்ரோ. ரொம்ப ரேராக தான் எனக்கே டிவிகே கொடி தான் உள்ள ஒரு 15-20 கொடி இருக்குது. ஃபுல்லாக பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஆனால் துணிவு சேர்ந்து கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை துணிவு வந்து நல்ல படம் தான். ஆனால் நல்லா இல்லைன்னு பாதி பேர் சொல்கிறாங்க. புக் ஆகல, ஹவுஸ்ஃபுல் ஆகுது. ஐ மீன் பாதி பேர் தான் வந்திருக்காங்க. துணிவு வந்து எனக்கு பிடிக்கும், ஆனால் புக் ஆகல எனக்கு. ஆமாம், நான் டான்ஸ் ஆட முடியாது. நல்லா பவுன்சர்லாம் நின்று எல்லாமே இது பண்ணாங்க. எல்லாமே தத்துலாம் விட்டாங்க. ஆனால் அப்பயும் நாங்கள் டான்ஸ் ஆனோம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவங்களே விட்டாங்க, வெயிட் பண்ண விட்டாங்க எல்லாமே. ஓகே, படத்தில் என்ன சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? அதில் எல்லா சீனும் நல்லா தானே இருக்கும். எந்த சீன்லாம் சொல்ல முடியாது, ஆனால் எல்லா சீனும் நல்லா தான் இருக்கும். எங்கள் இன்னொரு பசங்க எத்தனை வந்தானுங்க, அந்த பசங்கள்ட்ட நான் வாங்கணும். நான் எல்லாருமே எத்தனை வந்தாங்க, எல்லாருமே என்ஜாய்லாம் பண்ணாங்க. எதுவும் இதுலாம் இல்லைண்ணா, எல்லாமே செம்மையாக தான் இருந்தது. அது இன்னும் நாங்கள் பார்க்கலண்ணா. அது என்ன காரணம்லாம் தெரியல. எப்பவுமே தளபதினா ஒரு பிளாஸ்ட் தானே. எல்லாமே தளபதினா எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் தளபதினா பிடிக்கும். எதில் ஆனாலும் படம் தானே, பார்க்க தான் போகிறோம், பார்ப்போம். இன்னைக்கு இருந்தாலும் ஹாப்பியாக பார்ப்போம். விட்டாவே போதும் எங்களுக்கு. அது விட்டா எங்களுக்கு ஓகே தானே. அஜித் ஃபேன்ஸ் டிசப்பாயிண்ட் பண்ண பேசல. பட் ஆனால் துணிவை விட்டுருக்க வேணாம். வேற ஏதாச்சும் படம் அந்த மாதிரி ஏதாவது விட்டுருக்கலாம். ஏன்னா துணிவு அவ்வளோ ஓடல ஃபர்ஸ்ட். இதுவே எலெக்ஷனுக்கு அப்புறம் வரும்னு சிஎம் தளபதி அப்படின்னு போட்டு வரும்னு நினைக்கிறேன். எப்படி எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? தளபதி பர்த்டே ஸ்பெஷலாக வந்தால் சூப்பராக இருக்கும். இல்லை வேற படம் தளபதியோட ரிலீஸ் பண்ணால் எந்த படம் வந்தால் நல்லா இருக்கும்? குருவிக்கு தான் ப்ரோ. குருவி வேணா சூப்பராக இருக்கும் ப்ரோ. கில்லியெல்லாம் அச்சுக்கிற வருஷம் கழிச்சு படம் வந்துக்குது. ஆனாலுமே அந்த கிரேஸ் அப்படியே இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி 2024 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. திருப்பி அதே படத்தை ரிலீஸ் பண்ணி அப்பவும் ஹவுஸ்ஃபுல் ஆகுது. இது எப்படி பார்க்குறீங்க? அதான் தளபதி தான் ப்ரோ. ஹவுஸ்ஃபுல் தான். எல்லாம் சொல்லுவாங்க ரோகிணினா தலைலாம் கிடையாது. தளபதி தான் எப்பவுமே. இந்த இதுலேயே தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுலேயே தெரிஞ்சுப்பீங்க நீங்கள். எப்பவுமே தளபதி. ரோகிணினா தளபதி தான். ஆனா தலைவும் சும்மா கிடையாது. தலைக்கும் கிரேஸா இருக்கும்.
நைஸ். வைப் எப்படி இருந்தது ப்ரோ? அந்த வைப் வைப் அப்படியே தொண்டை கட்டிக்கிச்சு ப்ரோ. ஆனால் நாங்கள் வந்து சில்வர் ஸ்க்ரீன் போல, நாங்கள் ராகினியில் போனோம். அவங்க Okay. ஒன்ஸ் மோரே போடல. ஓ. ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஆமா, டிசப்பாயிண்ட் பாதி ஆகி பேர் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்க்ரீன் எல்லாம் வேற விடவே இல்லை. அவங்க கடைசி வரைக்கும் போடவே இல்லை ஒன் டைம். மேபி நெக்ஸ்ட் படம் வேற எதனா ரிலீஸ் பண்ணா என்ன படம் எதிர்பார்க்குறீங்க? தெரி நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. அதான் 27 ரீலீஸ் பண்ணி பார்த்தது இல்லை. ம். அது பண்ணோம். அப்புறமேட்டு பத்ரி பார்க்கணும் பத்ரி. ஆசை. அதுக்கெல்லாம் எண்ணிக்கையாக சொல்ல முடியுமாண்ணா? அது 1000 கோடி அடிக்கணும், கண்டிப்பாக அடிக்கணும். ஏன்னா ஏற்கனவே நிறையா பேர் வெயிட் பண்ணியிருந்தாங்க. 20ஆம் தேதி வரும்னாங்க, அப்பயே இன்னும் வரல. இப்போ வேறு 27 இன்னும் வரவே இல்லை. வரும்ண்ணா, கண்டிப்பாக ஒரு நாள் வரும். நான் பார்த்துக்கலாம். சர்க்கார் ரீ-ரிலீஸ் பண்ணும் ப்ரோ. ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம் தானே. சர்க்கார் வந்து சன் டிவியோட பிக்சர்ஸ் இல்ல, அவங்களோட ப்ரொடக்ஷன் அது. அவங்க விட மாட்டாங்கல்ல. ஆமாம், அவங்களுக்கு டிஆர்பி வந்ததுன்னா வேணும்னா போடுவாங்க, இல்லைன்னா போட மாட்டாங்க. அவங்க இப்ப சன் டிவில சாங்கே போடுறது இல்ல ப்ரோ. சாங் படமே போடுறது இல்லை ப்ரோ. ப்ரோ பொங்கலுக்கே போடல bro. ட்ரெண்டான காரணமே நம்ம அண்ணன் படம் தான் ப்ரோ. அண்ணன் படம் போட்டு தான் ப்ரோ டிஆர்பி ஏத்துனாங்க. இப்போ அண்ணன் படமே போட மாட்டாங்க. என்ன